இந்த வீடியோல ரூமர்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ரிக் ஃப்ளேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரெஸ்ல்மேனியா 41ல அவர் இருக்க போறாரு. அண்ட் அவருக்கு ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணது பிடிக்கவே இல்லை. அண்ட் கோடி ரோட்ஸ் வின் பண்றதுக்காக நான் ரிங்ல ஏறி ஃபைட் பண்றதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டோன் கோல்டு ரிட்டர்ன் வந்து கோடிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான் பிரேக்கரோட ஐசி டைட்டிலுக்கு யார் தான் ஆப்போனன்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏஜே ஸ்டைல்ஸ் கூட ஒரு ஃபியூடு கொண்டு போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபின் பேலர் கூட, அண்ட் இப்போ ரீசெண்டா பென்டா கூட. அது மட்டும் இல்லாம டாமினிக் மிஸ்டீரியோவும் ஐசி டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அண்ட் மல்டிபிள் பர்சன்ஸ் கூட டைட்டில டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு. ஒரு ஐசி டைட்டிலுக்கு எத்தனை ரூமர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். அண்ட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த ஐசி டைட்டில ஃபின் பேலர் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சோகமான விஷயம் சொல்றேன் ஃபின் பேலரை பத்தி. செப்டம்பர் 2023ல இருந்து இப்போ வரைக்குமே சிங்கிள்ஸ் மேட்ச்ல 2 மேட்ச்ல தான் வின்னே பண்ணிருக்காரு ஃபின் பேலர். அவர் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் சாம்பியனுங்க. அவரை 2 மேட்ச்ல தான் வின்னே பண்ண வச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அவரு ரெஸ்ல்மேனியா 41ல அதுவும் டீமன் ஃபின் பேலரா வின் பண்ணா பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஸோ உங்களுக்கு டீமன் ஃபின் பேலரை பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜான் சீனா நெக்ஸ்ட் வீக் நடக்க போற மண்டே நைட் ரால மட்டும் தான் வரப்போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா 41ல தான் அவரை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நடக்க போற எந்த ஒரு ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எதுலயுமே கலந்துக்க மாட்டாரு. 2 சூப்பர் ஸ்டார்ஸோட ரிட்டர்னை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிராகனோவ், ரெண்டாவது வந்து பிரான்சன் ரீட். டிராகனோவ் கடைசியா செப்டம்பர் மாசம் 2024 அன்னைக்கு குந்தர் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்சுக்கு அப்புறம் அவர் இன்ஜுரி ஆனதுனால வந்திருக்க மாட்டாரு WWE. அண்ட் அவர் ரிகவரி ஆகவே 6 to 9 months ஆச்சு. இப்போ அவர் பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதை WWE கரெக்டா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கான டைமும் ஸ்டோரி லைனும் செட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவர் ரிட்டர்ன் கொண்டு வருவாங்களாம். அண்ட் அவர் கூட சீக்கிரம் ரிட்டர்ன் வர போறாரு. அடுத்தது பிரான்சன் ரீட பத்தி. கடைசியா சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் 2024 அன்னைக்கு அப்பியர் ஆயிருப்பாரு. அந்த மேட்ச்ல இன்ஜுரி ஆனதுனால அவர் ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாரு WWE. அவர் மே இல்லனா ஜூன் அந்த மந்த்ல வந்து ரிட்டர்ன் வர போறாரு அப்படின்ற ரூமர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டிவாஸ் சாம்பியனா இருந்த பேஜ் வந்து ரிட்டர்ன் வர போறாங்களா WWE. அண்ட் அவங்க AEWல சராயா அப்படின்ற நேம்ல வந்து ரிசல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால இப்ப WWE ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.